வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்றும் யார் வேண்டுமானாலும் கட்சி துவங்கலாம் எனவும் குறிப்பிட்டார். இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஜனநாயக நாடு இந்தியா உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அதாவது மதர் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்லக்கூடிய நாடு நம்மளுடைய பாரத நாடு. அதில் கட்சி ஆரம்பித்து பொதுமக்களுக்கு சேவை செய்வது யார் வேணாலும் வரலாம். அதில் நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்த நல்ல சிறந்த சினிமா நடிகர் திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கி மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அவர் வந்திருக்கிறார். என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு. அதை நான் வரவேற்கிறேன். அவர் விட்ட அறிக்கையில முக்கியமா 2 வேர்டு ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் இருக்க, அந்த மக்களை சாதி மத வேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்துகின்ற அரசியல் இருபுறத்திற்கும் நடுவே மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கொள்கைகள் சொல்லுவாங்க. அதுல இன்றைக்கு தமிழகத்துல உங்களுக்கு தெரியும், ஊழல் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஊழலில் ஊறி போய் அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. 2G ஊழல் தொடங்கி இப்படி தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுத்த ஊழல்கள்லாம் தமிழக அரசியல்வாதிகளால் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஊழல்கள். இந்த ஊழல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், நல்ல ஒரு குட் கவர்னன்ஸ் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதில் அவர் அதை சொல்லியிருப்பதும் வரவேற்கத்தக்க. அதே மாதிரி முக்கியமா பார்த்தீங்கன்னா சாதி மத வாயிலாக பிளவுபடுத்தப்படும். ஏன்னா வடநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மத அரசியல் ரொம்ப ஈடுபட்டு. ஸோ அதையும் குறிப்பிட்ட மத அரசியல் நீங்க ஒரு தவறாக நினைச்சிருக்கிறீங்க. மத அரசியல் கிடையாது. அதாவது ராமர் கோயிலில் வச்சு மட்டுமே நீங்க மத அரசியல். கோவில் ஆனது வழிபாட்டு முறை, இந்து தர்மம். இந்த இந்து என்பது ஒரு தர்மம், அறவழியானது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதை மத அரசியல் என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு ஆன்மீக இடத்திற்கு போவதை நம்ம மத அரசியல்ன்றது கூட நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் பாருங்க, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அவர்கள் சில கொள்கைகள் வச்சுருக்கோம். அதனால அவர் ஜாதி மதம் எல்லாருமே சொல்றதுதான், ஜாதி மதம் இல்லாமல் வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு இயக்கம் இருக்க வேண்டும். அது அவர் வரவேற்கத்தக்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.